நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோகோனட் ஆயில், டர்மரிக், முல்தானி மெட்டியை இன்ஃப்யூஸ்ட் பண்ணி இந்த கோகோனட் ஆயிலுக்குள்ளே ஒரு 3 to 4 hours அப்படியே வச்சுருக்கோம். அப்போ தான் அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அந்த கோகோனட் ஆயிலில் இறங்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆயில்ஸை மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆலிவ் ஆயிலை ஊற்றி முடிச்சுட்டு ஆலிவ் ஆயிலில் பெனிஃபிட் என்னென்னா ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா பிரைட்டான ஸ்கின் கிடைக்கும். ஆலிவ் ஆயிலை 300 கிராமுக்கு மேலே ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக 300 கிராம் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேஸ்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். எல்லாமே கிராம் கணக்கில் தான் ஊற்றணும். கேஸ்டர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்கும், எப்போவுமே மாய்ஸ்சரைசிங்காகவே இருக்கும் ஸ்கின்னு. கேஸ்டர் ஆயில் 50 கிராம் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் பிரான் ஆயில் ஊற்றிக்கலாம். இது பல விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கிற ஆயில் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில். இதையும் நம்ம அதோட கிராம் இதில் கரெக்டாக ஊற்றிக்கலாம். ஊற்றுறோன்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் ஊற்ற போகிறோம் நம்ம. இப்போது நம்ம கோகோனட் ஆயில் இன்ஃப்யூஸ்டு பண்ணி வச்ச அந்த டர்மரிக் முல்தானி மிட்டியோட பவுடரை வந்து நம்ம எடுத்து வச்ச ஆயில் கூட மிக்ஸ் பண்ணணும். ஏன் நம்ம இன்ஃப்யூஸ்டு பண்ணுறோன்னா டர்மரிக் அண்ட் முல்தானி மிட்டியில் இருக்கிற ஃபுல் பெனிஃபிட்ஸுமே நம்ம வந்து ஸ்கின்னில் கிடைக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணி வைக்கிறோம். 240 கிராம்ஸ் ஊற்றியாச்சு ரைஸ் பிரான் ஆயில். எல்லாத்தையும் யூஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிலுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. இப்போ நான் லையை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து நார்மல் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது கரெக்டான டெம்பர் வர வரைக்கும் மிக்ஸ் ஆகணும். என்னென்னா இதில் ஒரு ட்ரேஸ் வரணும். என்னென்னா இப்போ ஆயில் இப்போ நம்ம லைன் போட்டோம்னா அதில் லைன் வர்றதை தான் சோப்போட ட்ரேஸ். பட் இதில் வந்து வந்துட்டுல நம்ம அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பிளெண்டர் போடணும். இப்போ நம்ம ஊற்றுறது லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். பாருங்கள், லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஊற்றுறோம். த மோஸ்ட் பெஸ்ட் ஆஃப் த எசென்ஷியல் ஆயிலே லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து செம பெஸ்ட்டான எசென்ஷியல் ஆயில். ஸ்கின்ல இருக்கிற ஆக்னி, ஸ்போர்ட்ஸு இதெல்லாத்தையுமே
லைம் மிக்சரை வந்து இந்த முல்தானி மெட்டி இன்ஃப்யூஸ் பண்ண ஆயில்ஸில் எப்போவுமே ஃபில்ட்ரு பண்ணி தான் ஊற்றணும். இல்லைன்னா ஃபில்ட்ரு பண்ணாமல் ஊற்றுனீங்களா இதில் இருக்கிற திட்டுலெல்லாம் நம்ம ஃபேஸில் வந்து கிராச்சஸ் விழுகும். ஸோ நம்ம இப்படி தான் ஊற்றணும். பார்த்தீங்களா எவ்வளோ இது இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பிளெண்டர் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ டெக்ஸ்டர் வந்து கரெக்டாக வந்திருக்கு. நம்ம சோப் மோல்டில் வந்து இனி ஊற்றுனா சோப் டன். இனி ஒரு 3 to 4 டேஸ்க்கு நம்ம அந்த சோப்பை மோல்டில் ஊற்றி அப்படியே வச்சுக்கணும். இப்போ வாங்க மோல்டில் ஊற்றிக்கலாம். மோல்டில் ஊற்றிக்கலாம். டப்பா வைக்க முடியாது. இன்னொரு